ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாகவே நம்ம அழகாக இருக்கணும், நல்ல கலராக இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது மனசை கவலை இல்லாமல் ரொம்பவே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுருந்தோன்னா நிச்சயமாக அழகு அதிகரிக்கும். அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 100 கிராம் திராட்சை எடுத்துங்க. எந்த திராட்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக எடுத்துக்கலாம். திராட்சையில் பொதுவாகவே உரம் அதிகமாக இருக்கும். அதனால் அதை நல்லா கழுவிட்டு அப்புறமா நாம் பயன்படுத்தினோன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணீர் எடுத்திருக்கேன், அதாவது ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த திராட்சையெல்லாம் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 2-3 தடவை தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த திராட்சை பழத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது. அதனால் இது நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தினந்தோறும் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அது நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது. எந்த நோயும் வராது. ஏன்னா இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அடுத்து ஒரு அரை முடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கங்க. ஏன்னா கேரளாலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தேங்காவை தான் பயன்படுத்துவாங்க. அவங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்க சருமமும் பளபளப்பாக இருக்கும். அதே மாதிரி தலைமுடி பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக நீளமாக தான் இருக்கும். தேங்காவை இந்த மாதிரி இயற்கையான உணவோடு சேர்க்கும்போது அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சருமத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பளபளப்பையும் கொடுக்கும். இதில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு பிரச்சனையெல்லாம் வராது. பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும். இது கூட ஒரு 200 மில்லி தண்ணி சேர்த்து அரைக்கணும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது அப்படியே ஒரு சல்லடையை வச்சு வடிகட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு பாஸ்பரஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா பாஸ்பரஸ் உடலில் இருக்கும் அனைத்து எலும்புகளோட அந்த தேய்மானத்தை தடுக்குது. தேங்காய் பாலை அடிக்கடி நாம் சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக சேர்ந்து எலும்புருக்கி நோய் இன்னும் பல பிரச்சனைகள் வராது. நம்ம சருமமும் ரொம்ப சுருக்கமெல்லாம் இல்லாமல் தோல் நல்ல பளபளப்பாக இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்து பிழிஞ்சு சாறு எடுத்துக்கங்க. திராட்சையும் அதே மாதிரி தான். திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா தினந்தோறும் சருமத்தில் சுருக்கங்களே இல்லாது சரும பிரச்சனையெல்லாம் சரி செய்யக்கூடியது. சருமம் ரொம்பவே பளபளப்பாக இருக்கும். அதாவது நாம் அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை எடுத்துக்கும் போது நிச்சயமாக நம்ம தோல் ரொம்பவே பளபளப்பாகவும் மென்மையாகவும் அழகாகவும் மாறும். அவ்வளோதான், நம்மளோட திராட்சை ஜூஸ் தயாராகிடுச்சு. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. நீங்கள் தினந்தோறும் இந்த திராட்சை ஜூஸை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 3 அல்லது 2 முறை கூட குடிக்கலாம். மெயினாக அல்சர், குடல் புண் உள்ளவங்க இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிரும். ஏன்னா இதில் தேங்காயும் கலந்துருக்கும், திராட்சையும் நல்லது. அதே மாதிரி திராட்சை விதையில் அளவுக்கு அதிகமாக சத்து இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சைனஸ் பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் பயப்பட வேணாம். திராட்சையை இந்த மாதிரி விதையோடு அரைச்சி ஜூஸாக குடிக்கும்போது கண்டிப்பாக சளியெல்லாம் பிடிக்காது. இது பித்தத்தை தணிக்கக்கூடியது. அதே மாதிரி நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். மலச்சிக்கல் இருந்துச்சுனாலே முகத்தில் பருவு, தலையில் பொடுகு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யக்கூடியது இந்த திராட்சை ஜூஸு. அதனால் அவசியம் இதை குடிங்க. இப்படியேவும் குடிக்கலாம். இதுவே இனிப்பாக தான் இருக்கும். இல்லைன்னா இதில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா தேன் கலந்து கொடுங்க. ஆனால் வளர்கிற குழந்தைங்களுக்கு இப்போவே சொல்லி கொடுத்து குடிக்க வைங்க. இது மாதிரி இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கும்போது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஆரோக்கியம், கண் நல்லா தெரியும், பல்லு நல்லா வளரும், எலும்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம், அப்போ தான் பலசாலியாக இருப்பீங்க அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க குடிப்பாங்க. இது இருதயத்திற்கும் ரொம்பவே நல்லது. மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் சரி செய்யக்கூடியது. சிறுநீரில் தொற்று, எரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவசியம் இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். எதையுமே இந்த மாதிரி இயற்கையான உணவாக எடுத்து சாப்பிடும்போது நிச்சயமாக உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம்.
இந்த ஜூஸை நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம சருமத்தில் இருக்க அந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சிரும். ஏன்னா நீர் சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சருமம் வந்து ரொம்பவே பளபளப்பாக நல்ல நிறம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நம்ம உடம்புல நீர் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் பாருங்கள், தோல்லலாம் சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் தினந்தோறும் நிறைய தண்ணி குடிங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸை அவசியம் எடுத்துங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இதய படபடப்பு, பலவீனம், அதுக்கடுத்து ரத்த அழுத்தம், இந்த பிரச்சனையெல்லாம் கூட சரியாகும். இது வந்து இரத்தத்தை சுத்திகரித்து அழுக்குகளை வெளியேற்றி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது. நம்ம உடலில் சத்து குறைபாட்டால் தான் நமக்கு பலவிதமான நோய்கள் வருது. இதுக்காக நாம் மருந்து மாத்திரையை தான் எடுத்துப்போம். இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை எடுத்துக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. கூடவே நம்ம உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடியது, எந்த பக்க விளைவும் கிடையாது. இதை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக எந்த நோயும் வராது. வந்த நோயை கூட ஓரளவுக்கு சரி செய்யலாம். இதை தினந்தோறும் குடித்தா வெள்ளை நம்மளாட்டி தமன்னா மாதிரி ஆக முடியாது. ஆனால் நாம் இப்போ இருக்கிற கலரை விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது நம்ம சருமம் ரொம்பவே மென்மையாக பளபளப்பாக பார்க்குறதுக்கு பொலிவாக பளிச்சுன்னு அழகாக தெரியும். பொதுவாகவே உண்மையை சொன்னால் இந்த உலகம் வந்து ஏற்றுக்காது. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வந்தோன்னா நிச்சயமாக எப்போவுமே அழகாக மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கலாம். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.